ஹாய் மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னடா இது வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, தயிர், எண்ணெய் வச்சுருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. பிரியாணி தான் செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோங்க. தேவையானதில் எல்லாத்தையுமே அரிஞ்சு வச்சாச்சு. ஒரு பாத்திரம் வைக்கிறோங்க. பாத்திரம் நல்லா காஞ்சிச்சு. நெய் ஊற்றுறோம். தேவையான எண்ணெயை ஊற்றுறோம். சாப்பாட்டுக்கு நெய் நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பாடு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் தேவையான இஞ்சி பூண்டு நல்லா நிறையவே மிக்ஸியில் அரைச்சி வச்சாச்சு. வீட்டுக்கும் யூஸ் ஆகும். இப்போதைக்கு தேவையான பிரியாணிக்கு மட்டும் நாங்கள் பாதி எடுத்துக்குவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுடுறோம். அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் சேர்த்து போட்டுடுறோம். அதுக்கப்புறம் நல்லா சிக்கனை நல்லா கழுவி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் நல்லா வதக்குறோம். இஞ்சி பூண்டு ஏன் ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு கெட்டு போகாத அளவுக்கு என்ன போடலாம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். முக்கியமானது நம்ம எது போடணும், உப்பு போட்டுடணும். உப்பு அந்த கிருமிங்கெல்லாம் அண்டாது. இப்போ நல்லா வெங்காயம் வதக்கியாச்சு. இஞ்சி பூண்டு நம்ம போடுறோம். நல்லா நிறையவே போடுங்க. ஒன்றும் இது கெட்டு போன பொருள் இல்லை, நிறையவே போடுங்க. உடம்புக்கு நல்லது தான் இஞ்சி பூண்டு. நல்லா வதக்குங்க. ஏன்னா இப்போ இஞ்சி பூண்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். அது நல்லா ஒரு எண்ணெய், சமையல் எண்ணெய் நல்லா ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கலரிட்டு நம்ம பாக்ஸில் ஸ்டேப் பண்ணி வச்சிடலாம் உள்ள. அதுக்கப்புறம் தக்காளி போடுறோங்க. தக்காளி, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அதில் போட்டுடுறோம். இப்போ 1 கிலோவுக்கு நம்ம எவ்வளோ போடணுன்னா, தக்காளி 400 கிராம், வெங்காயம் 400 கிராம், தக்காளி 400 கிராம் அது போட்டு தேவையான நம்மளுக்கு தெரியும் இது எவ்வளோ 1 கிலோக்கு எவ்வளோ போடணும். புதினாவும், கொத்தமல்லி, கருவேப்பிலை இல்லை, பச்சை மிளகாய் அது போட்டு நல்லா வதக்கிடுறோம். தேவையானது நம்மளே எடுத்து போட்டுடுறோம். நல்லா வதக்கியாச்சுங்க. அதுக்கப்புறம் தயிர், 1 லிட்டர் தயிர் வாங்கினேன். அதை பாதி எடுத்து இப்போ மசாலாவோட சேர்த்து நம்ம போட்டுடுறோம். அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கல் உப்பு போடுங்க. எப்போவுமே கல் உப்பு உடம்புக்கு நல்லது. சாப்பாட்டுக்கு நல்லா வதங்கும். நல்லா மசாலாவோட சேர்த்து நல்லா வதங்கிடும். சாப்பாடு செய்யும் போது ஒயிட் சாப்பாடு செய்யும் போது கல் உப்பு போடலாம். குழம்புக்கு கல் உப்பு போடலாம். நீங்கள் அதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள். பொரியலுக்கு சால்ட் உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலரிட்டோம், அடி பிடிக்காத அளவுக்கு. அப்போது காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிகப்பு மிளகாத்தூள் நம்ம போடலாம். எங்கள் வீட்டு பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் யாரும் காரம் சாப்பிட மாட்டாங்க. நானும் காரம் சாப்பிட மாட்டேன். பச்சை மிளகா உங்களுக்கு தெரியும். பச்சை மிளகா அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும், வயிற்றுக்கும் நல்லது. பச்சை மிளகா அதிலே காரம் நல்லா வந்துட்டுருக்கோம். நம்ம கொஞ்சமாக தான் சிகப்பு மிளகாத்தூள் போட்டிருப்போம். நல்லா வதக்கியாச்சு. அரிசி 1 கிலோ வாங்கி வச்சாங்க. நல்லா அது கழுவிட்டு ஒரு பக்கமாக ஓரமாக அதை எடுத்து வச்சிடுறோம். ஒரு பக்கம் நல்லா மசாலா நல்லா வதங்கிச்சு. அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கலர்றோம். அப்புறம் சிக்கன் நம்ம கழுவி வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த சிக்கன் எடுத்து நம்ம இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கலர்றோம். இது கூட சேர்த்து நம்மளுக்கு இந்த ஈரலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஈரல் நான் போடலை. நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன் அந்த ஈரலை. ஏன்னா அது தனியாக நம்ம பொரித்து சாப்பிடலாம் 65 மாதிரி சொல்லிட்டு நான் எடுத்து வச்சிட்டேங்க மசாலா போட்டு. இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த சிக்கன் நல்லா மசாலா இறங்கும். நல்லா கலரலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம அந்த 65 மாதிரி நம்ம ஈரில் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த ஈரில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாங்க. வாங்க அந்த வீடியோ பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கிச்சுங்க. நான் அரிசி கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணி எடுத்து வச்சேன். அரிசி கவுன தண்ணி ஃபஸ்ட்டு அரிசி கீழே ஊற்றிட்டோம். 2வது நல்லா தண்ணியாக கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டாங்க. ஏன்னா அந்த தண்ணி எடுத்து ஊற்றினா டேஸ்ட்டு கொடுக்கும், அந்த வாசனை வரும், பிரியாணி அரிசியோட வாசனை வரும். ஊற்றிடுறோம். 1 கப்பு தான் அரிசி வந்தது. நம்ம 2 கப்பாக நம்ம ஊற்றுறோம். அந்த தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம மூடி போட்டுடுறோம். நல்லா கிளறிடுறோம். கிளறிட்டு நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கீரில் மசாலா போட்டு நான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு, இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. தேவையானது எண்ணெய் தான், எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் பொரிச்சிட்டு ஒரு சின்ன தட்டு தாங்க, பெரிய தட்டு மாதிரி தெரியும், சின்ன தட்டு தான் அது, பொரிச்சு எடுத்தாச்சு. அதை அப்பயே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க பக்கத்துலேயே. நல்லா கடாயில் பொரிச்சாச்சு 65 மாதிரி. ஒரு பக்கம் நல்லா தண்ணி வர கொதிக்குது. அரிசியும் போட்டாச்சு. அங்கே பாருங்கள், பார்த்தீங்களா தட்டில் 65. அப்படியே டக்குன்னு முடிச்சுட்டோங்க. அது கொஞ்சம் தானே இருக்கு, அதனால் சாப்பிட்டோம். பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. அது மேலே நம்ம என்ன போட போகிறோம்னா நெய்யும் கேசரி பவுடரும் சும்மா லைட்டாக தான் நான் தூவி விட போகிறேன். ஏன்னா நான் கரிச்சிலாம் ஊற்ற மாட்டேன், சும்மா லைட்டாக தான் போடுறேன். நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் லைட்டாக தான் நான் போட்டேன். அதுக்கப்புறம் நெய் நிறையவே சுற்றி ஊற்றி விட்டாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துருக்கும், செம்ம டேஸ்ட்டாக. ஆனால் பிரியாணி நிறைய நெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் இது மூடி போட்டு ஒரு குண்டால தண்ணி எடுத்து மேலே வச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்துட்டு நாங்கள் கிளறி பார்த்தாங்க. எடுத்து பார்த்தாலும் செம்மையாக இருந்தது. சாப்பாடு குச்சியாக இருந்தது. அப்பயே வாய் ஊறிச்சுங்க எங்களுக்கு, எப்படா சீக்கிரம் இறக்குவோம் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. இப்படி ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது. கலரிட்டோம் சாப்பாடெல்லாம். இங்கே பாருங்கள், பாய் கடை பிரியாணி மாதிரி இருந்ததுங்க சாப்பாடு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் பசங்களுக்கு தேவையானதை நீங்கள் செஞ்சு கொடுங்க, கடையில் வாங்காதீங்க மக்களே. பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க, வேறு எதுவும் இல்லை நம்மளுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.